கல்யாண வீட்டுல பாட்டி, டே அண்ணாமலை, டே முத்து, எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? இங்க பாருங்கடா, ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் முடிஞ்சிரும், சீக்கிரம் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க என்னடானா இன்னும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் காரியத்தை பாருங்கடா. இந்த மாதிரி சுபமுகூர்த்த நேரம் அமையறது ரொம்ப அபூர்வம். முத்துடனே, மீனா மீனா, அங்க என்ன பண்ற நீ? சீக்கிரம் வைக்காவ ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. இன்னும் 5 நிமிஷம் தான் நம்ம கை வசத்துல இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியா முடிச்சாகணும். ஐயர் இங்க மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல நேரம் கடந்து போறதுக்குள்ள சத்யா கையால ரேகா கழுத்துல தாலிய கட்டணும், பாத்துக்கோ. மீனாவும், ரேகா மனசு ரொம்ப திடப்படுத்திக்கோ, எந்த காரணத்தை கொண்டு பயப்படாத. இனிமே நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. முத்துவும் நானும் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பின்னாடி பாறை போல நிப்போம். எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா இந்த கல்யாணம் முடிஞ்சிரும், நீ கவலைப்படாம இருங்கிறாங்க. சத்யா சொல்றாரு, மாமா எனக்கு ஏனோ நெஞ்சு படபடன்னு நினைச்சுக்குது. ரேகாவோட அம்மாவும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. நமக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சோகம் நடக்கிற மாதிரியே பயம் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு மாமா. டேய் சத்யா, ஆம்பளை பையன் மாதிரி தைரியமா இருடா. காதலிக்கும் போது இல்லாத பயம் இப்ப கல்யாண மேடையில எதுக்குடா உனக்கு? நான் இருக்கும்போது உன்னை யாராவது தொட்டுட முடியுமா? நீ தைரியமா ஐயர் சொல்றது கேட்டு காரியத்துல இருந்து கண்ணா அப்படிங்கிறாரு. திடீர்னு ஒரு கார் வருது. எல்லாரும் அதிர்ச்சியா யாருன்னு பாக்குறப்ப அங்க சிந்தாமணியும் அவங்க புருஷனும் வந்து நிக்கிறாங்க. டேய் நிறுத்துங்கடா சொல்றேன்ல, இந்த பிச்சைக்கார கல்யாணத்து இங்க நடக்காது. என் வயித்துல பிறந்த பொண்ண ஏன் அனுமதி இல்லாம இங்க திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து தாலி கட்ட பாக்குறீங்களாடா? எந்த தைரியத்துல என் குடும்பமானத்தை கௌரவத்தை ஏலத்துல விட இப்படி ஒரு காரியத்தை பண்ணி துணிஞ்சீங்க அப்படின்னு கத்துறாங்க சிந்தாமணி. உடனே, சிந்தாமணி தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இதுவா இருந்தாலும் நம்ம அமைதியா உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இது மங்களகரமான கல்யாண வீடு, இங்க வந்து இப்படி வன்முறை பண்ணாதீங்க. சிந்தாமணி, மீனா கிட்ட, நீ வாய மூடுடி மீனா. உன்னாலதாண்டி என் குடும்பத்துல இப்படி ஒரு மாபெரும் அவமானம் வந்து நிக்குது. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு உன் தம்பிக்கு தாரவாத்து கொடுத்துட்டா உன் பிச்சைக்கார குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் ஆயிரும்னு நினைச்சியா? இந்த பூக்காரி குடும்பம் எங்க அந்தஸ்துக்கு ஸ்டேட்டஸுக்கு சமம் நீ எப்படி நினைச்ச? பொண்ணை இப்ப இங்கிருந்து இழுத்துட்டு போறேன், எவன் தடுத்தாலும் வெட்டி சாச்சிருவேங்கிறாங்க. உடனே, ஏ சிந்தாமணி, கையில அருவாள் இருக்கிற திமிர்ல ரொம்ப துள்ளாத. ஒரு அடி, ஒரே ஒரு அடி என் முன்னால நீ எடுத்து வைக்க கூடாது சொல்லிட்டேன். மீறி வச்ச அப்புறம் இந்த முத்து யாரு, அவனோட இன்னொரு முகம் என்னன்னு உனக்கு இங்கேயே காட்ட வேண்டி இருக்கும். மரியாதையும் சொல்ற, வந்த வழியை பார்த்து அங்கேயே நில்லுங்கிறாங்க. டேய் நீ யாரடா எனக்கு அட்வைஸ் பண்றது? விலகடா அந்த பக்கம். ஒரு கார் டிரைவர் நீ, எனக்கெல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு உனக்கு தில்லும் தகுதியும் வந்துருச்சா? யார்கிட்ட வந்து உன் வீராப்ப காட்டுற? காசுக்காக ஓடி போறவங்களுக்கு வக்காலத்து வாங்காதடா, ஓரமா போடா. நான் விலக மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று என் பொண்டாட்டியோட தம்பி வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்க போறேன். நீ என்ன பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். நீ இங்கேயே உன் கண்ணால இந்த கல்யாணத்தை பாத்துட்டு பை தெரிஞ்சுதான் போறேன். டே முத்து, என் கையில என்ன இருக்குன்னு பாத்துட்டு பேசு. இதனாலதான் உன்னை இப்ப இங்கேயே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உயிரோட உன் குடும்பத்துக்கு வாழணும்னு ஆசை இருந்தா பேசாம ஓரமா போயிடு. ஏ சிந்தாமணி, ரோட்ல வண்டி ஓட்டுறவனா? அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில லோக்கல் சண்டையில பாத்திருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு வெறும் சுண்டக்கா மேட்ரு. இந்த கத்தி அருவாளுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இந்த முத்து கிடையாது. மரியாதையா அந்த கத்தியை கீழே போட்டுட்டு இங்கிருந்து கௌரவமா கிளம்புற வழி எப்பாரு. உன்னை இங்கேயே துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர என் கண்ணு முன்னாடி இந்த கேவலமான கல்யாணத்தை நடக்க ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன்டா முத்து அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. எங்க வெட்டி பாரு பாக்கலாம், உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா முதல்ல என்ன வெட்டி சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்த. ஒரு அட்டி முன்னாடி எடுத்துவே பாக்கலாம். மீனா, நீ எதுக்கும் பயந்து நடங்காத, கல்யாண வேலைகளை தொடர்ந்து பாரு. இந்த சிந்தாமணி எப்படி அடக்கணும், எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிறப்பல முத்து. ரேகா அவங்க அம்மாட்ட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒன்னும் தப்பான வழியில போகல, உங்க கௌரவத்தை கெடுக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு பிடிச்ச, எனக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க மனசார சம்மதிக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களம்மா, தயவு செஞ்சு கோபத்தையும் இந்த ஆயுதத்தையும் தூர போட்டுட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரேகாவை பச்ச சிந்தாமணி, ஏய் ரேகா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் முகத்துக்கு நேரா நின்று அந்த பயலுக்கு சப்போர்ட் பண்ணுவ? மரியாதையா உன் கழுத்துல கிடக்குற அந்த பிச்சைக்கார மாலையை கட்டிட்டு உன் கூட வந்து கார்ல ஏறு. நான் சொல்றது கேட்காம அங்கேயே நின்ன அப்புறம் நீ என் பெத்த பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டேன், கொன்னு புதைச்சிடுவேங்கிறாங்க. இல்லம்மா, நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு சத்யாதான் வேணும். அவரை விட்டுட்டு என்னால ஒரு நொட்டி கூட வாழ முடியாது, நான் இங்கிருந்து நகர மாட்டேங்கிறாங்க. என்னடி சொன்னா, என் பேச்சை எதிர்த்து பேசுறியா? உன்னை அடிச்சு கார்ல தூக்கி போடுறேன்டி பாருங்கிறாங்க. ஆமாம்மா, நான் சத்யாவைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. என் முடிவுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உன்னை நான் பெத்தனா இல்லையானே எனக்கே சந்தேகமா இருக்குடி. ஏன்டி இப்படி என் வயிற்றுல நெருப்ப கொட்டுற? நீ எல்லாம் என் ரத்தத்துல பிறந்த பொண்ணுதானா? போயும் ஒரு சாதாரண பூக்காரியோட தம்பி கூடவா ஓடி வருவ? வெறும் பையன்டி அவன்.
உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு புத்தி இருக்கா? உன்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தேன். உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சொகுசா செஞ்சனே. உனக்காக எவ்வளவு கோடி கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? அதையெல்லாம் விட்டுட்டு ஒண்ணும் இல்லாத இந்த ஏழப்பையன் கூட போறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடி? அம்மா, நீங்க என்ன பெத்தது உண்மைதான், எனக்காக சொத்து சேர்த்ததும் உண்மைதான். ஆனா என் வாழ்க்கையை பத்தி இப்ப நான் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். இது வரைக்கும் எனக்கு எது வேணும் எது வேண்டாம்னு நான் ஆசைப்பட்ட என் வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன முடிவாடு எடுத்திருக்கேன் அம்மா? நான் படிக்கிற ஸ்கூல், காலேஜ், நான் உடுத்துற ட்ரெஸ், நான் பேசுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் அப்பாவும் மட்டும்தானே முடிவு பண்ணீங்க. ஒரு ரோபோ மாதிரி தாமா என்ன நடத்துனீங்க. ஆனா இது என் வாழ்க்கையோட பிரச்சனை. இந்த முடிவை நான் தான் எடுப்பேன். சத்யா கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். சத்யா சிந்தாமணிய பார்த்து, அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. என்ன நம்பி வந்த உங்க பொண்ணு நான் என் உயிரை மேல பாத்துப்பேன். அவளுக்கு எந்த குறையும் கஷ்டமும் வராம என் வாழ்நாள் முழுக்க கண்ணும் கருத்துமா வச்சுப்பேன். தயவு செஞ்சு கோபப்படாதீங்க அத்தன்னு சொல்றாரு. டேய், நிறுத்துடா உன் பிச்சைக்காரன் உள்ள கதைய. உங்ககிட்ட யாரா பேசினது? உன் பேச்சு எனக்கு தேவையே கிடையாது. எங்க வீட்டுல எங்க ஆபீஸ்ல கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண வேலைக்காரன்டா நீ. என்கிட்ட நேருக்கு நேர் நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? வாய மூடிட்டு ஓரமா நில்லு. உன் வருமானம் என்ன, என் அந்தஸ்து என்ன? என் பொண்ணோட ஒரு நாள் பாக்கெட் மணி செலவுக்கு கூட உன் ஒரு மாசம் சம்பளம் பத்தாதுடா. இதுல மகாராணி மாதிரி பார்த்து பாராமா அப்படிங்கிறாங்க. உங்க அளவுக்கு என்கிட்ட கோடிக்கணக்குல பணபலமும் சொத்து பலமும் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க பொண்ணுனாலும் கண் கலங்காம வச்சுக்கூடிய அன்பான தூய்மையான நல்ல மனசு என்கிட்ட இருக்கு. அவளை நான் என் வீட்டு மகாலட்சுமியா பாத்துப்பேங்கிறாங்க. டே, நிறுத்துடா உன் தத்துவத்தை. உன் பாசமும் சத்தியமும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நிஜம் பூக்கார குடும்பமும் உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உடம்பெல்லாம் எரியுதுடா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. திடீர்னு போலீஸ் வந்துடுறாங்க. முத்து சிந்தாமணி கிட்ட, நான் அப்பவே சொன்னேன்ல, மரியாதையா அறுவாளை கீழே போடுங்க. இதோ போலீஸே இங்க வந்துட்டாங்க பாரு. தேவையில்லாம சட்டத்தை கையில எடுத்து பிரச்சனையை வளர்க்காத. போலீஸ் வந்தா எனக்கு என்னடா? என்னையே மிரட்டுறியா நீ? நான் என் பொண்ணு கூட்டிட்டு போகாம இங்க இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். நான் ஒண்ணும் உன்னை மிரட்டலமா. பிரச்சனை இங்க பெருசாக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியா அமைதியா முடிக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள். சிந்தாமணியை பார்த்து இன்ஸ்பெக்டர், ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஒரு பொது இடத்துல அதுவும் கல்யாண வீட்டுக்குள்ள இப்படி கையில பெரிய வெட்டர்வலை தூக்கிட்டு வர்றதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? என் வன்முறை எதுக்கும் தீர்வாகாது. முதல்ல அந்த அறுவாளை கீழே போடுமா. ஏமா, பொண்ணு தானே நீ, வயசு என்ன, நீ மேஜர் தானே அப்படின்னு ரேகாவை பத்தி கேக்குறாங்க. இது என் சொந்த பொண்ணு சார். என் பொண்ணு எனக்கே தெரியாம நான் இல்லாத நேரமா பார்த்து இவங்க கடத்திட்டு வந்து இங்க ரகசியமா வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இந்த ஏமாற்றுக்கார பூக்கார குடும்பம் என் குடும்பமானத்தை அழிக்க பாக்குறாங்க சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏமா சிந்தாமணி, அவங்க ஏமாத்துறாங்களா இல்லையான்னு நாங்க விசாரிச்சுக்கிறோம். உங்க பொண்ணு மேஜரா இருந்தா அவளுக்கு தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முழு உரிமை சட்டப்படி இருக்கு. ஏமா ரேகா, உன் மேல ஏதாவது இங்க அழுத்தம் தராங்களா? உன்னை மிரட்டி சம்மதம் வாங்கினாங்களா? உன் முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க சொல்றது எல்லாமே போலீஸ் சார். என்னை யாரும் ஏமாத்தல, என்னை யாரும் மிரட்டி கடத்தியும் கூட்டிட்டு வரல. நானா ஆசைப்பட்டுதான் என் சொந்த விருப்பத்தோட சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்க வந்தேன் சார். நாங்க 2 பேரும் வருஷக்கணக்கா காதலிக்கிறோம் சார். அது எங்க அம்மாவுக்கு பிடிக்காம என்னை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன் சார். என்னை யாரும் கட்டாயப்படுத்தல சார் ரேகா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சிந்தாமணி கிட்ட, இப்ப கேட்டீங்களா சிந்தாமணி, உங்க பொண்ணு அவளோட சொந்த விருப்பத்துல தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமும் நீங்க இங்க வந்து ஆயுதத்தை தூக்கிட்டு நின்னா நான் உங்களை ஜெயில தான் தூக்கி போட வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்க. ரேகா, நீ என் வயித்துல பிறந்துட்டு இன்னைக்கு ஒரு போலீஸ்காரருக்கு முன்னாடி என் முகத்துக்கு நேரம் என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியாடி. உனக்கு இந்த தைரியத்தை யாரடி கொடுத்தது? நான் உங்களை எதிர்த்து பேசலாமா? என் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். அததான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்றேன். அதையே நீங்க ஒரு தாயா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்பவும் உங்க கௌரவம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாமா ரேகா கேக்குறாங்க. அது வரைக்கும் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்த சிந்தாமணியோட புருஷன், சிந்தாமணி போதும் நிறுத்து. அவதான் எல்லாரும் முன்னாடியும் போலீஸ் முன்னாடியும் தெளிவா ஒரு முடிவை சொல்லிட்டால. இதுக்கப்புறமும் நீ இங்க சண்டை போடுறதுல எந்த நியாயமும் இல்ல. அவ இனி அவ எடுத்த முடிவுல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டா. அவ வாழ்க்கைய அவளே பாத்துக்கிட்டோம். கத்தி கீழே போடுங்கிறாரு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவோ சூடு சொரணம் இல்லையா? எதுக்கு உங்களை இவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு வரணும்? நீங்களும் அவங்க பக்கமா ஏமாந்து பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணோட முகத்தை பார்த்தா உடனே உங்களுக்கு பாசம் அப்படியே பொங்கி வழியுதோ? ஆமா சிந்தாமணி, இவ்வளவு நாளா நீ என்னைக்காவது அவ கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அன்பா ஆறுதலா ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? ஒரு தாயோட உண்மையான பாசத்தை அவளுக்கு காட்டியிருக்கியா? எப்ப பாரு அவங்க ஹாஸ்டல்ல வச்சு படிக்க வைக்கணும், இங்க ரூமுக்குள்ள பூட்டி வைக்கணும், உன் அந்தஸ்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் மட்டும்தானே அவளை ஒரு கைதி மாதிரி நடத்தின. இவ்வளவு தூரம் என் பொண்ணு கண்ணீர் விட்டு கெஞ்சி எழும் போது ஒரு அப்பாவா அவ ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. அவளுக்கு எது நல்லதுன்னு படுதோ அத அவ முடிவு பண்ணிக்கிட்டோம். உனக்கு வர இஷ்டம் இருந்தா இங்கே இரு, இல்லைன்னா பேசாம கார்ல ஏறுங்கிறாரு. பரவாயில்லைங்க, நீங்களும் இன்னைக்கு என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி நல்லா ஏமாத்திட்டீங்க. எல்லாருக்கும் அந்த பூக்காரி குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு யாரும் தேவையில்லைங்கிறாங்க. மீனா விஜய்கிட்ட வந்து, அத்தை எனக்கு ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் புரியவே இல்லை.
நான் இவ்வளவு ரகசியமா யாருக்கு தெரியாம ஏற்பாடு பண்ண இந்த கல்யாண விஷயம் கரெக்டா இந்த நேரத்துக்கு சிந்தாமணிக்கு எப்படி தெரிஞ்சது? யாரோ வேணும்னே போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அது நம்ம குடும்பத்துக்கு எடுக்க நினைச்சு வந்த துரோகி யாருன்னு தெரியலையே அத்தை. ஜெயா பதில் எதுவும் சொல்லாம முழிக்கிறாங்க. முத்து உடனே மீனா இப்போதைக்கு அந்த வீணா பேச்ச விட்டுரு. சிந்தாமணியோட மனசு இப்பதான் அவங்க புருஷன் பேசின உடனே கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது. நாம இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி அவங்க சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை நடத்திடுவோங்கிறாரு. இல்லைங்க, வேற யாரோ நம்ம குடும்பத்தை வேணும்னே பழிவாங்கதான் சிந்தாமணிக்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருக்காங்க. எனக்கு அது நல்லாவே தெரியுது. அந்த யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். மீனா, நான் தான் சொல்றேன்ல, அந்த பேச்சு இப்ப விடு. இந்த கல்யாணம் இங்க நடக்கிற விஷயத்த நம்ம பெத்த அம்மா தான் சிந்தாமணிக்கு போன் பண்ணி ரகசியமா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க பண்ணுன வேலைதான் இது. பாட்டி உடனே, ஏ விஜயா, முத்து சொல்றது உண்மையாடி? நீதான் அந்த சிந்தாமணிக்கு போன பண்ணி இங்க கலவரம் பண்ண வர வச்சியா? இல்லைங்க அத்தை, அது நான் ஒன்னும் அப்படி பழிவாங்க சொல்லல. நான் வேற ஒரு சாதாரண விஷயத்துக்காக தான் அவங்களுக்கு போன் பண்ணேன். இங்க அருவாளோட வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏ விஜயா, இப்படி போய் சொல்ற? உன் கேவலமான புத்திய இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாத்தியா? நீ இன்னும் திருந்தவே மாட்டியடி, நீ இல்ல ஒரு மனுஷி அடிங்கிறாங்க. உடனே, விஜயா, நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்லா தெரியும். இப்ப பாரு, உன்னால இங்க என்ன நடக்க இருந்த கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு. உன்னால இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ பேசாம ஒரு ஓரமா போய் நில்லு. இனிமே நீ இந்த கல்யாணத்துல தலையிட்ட உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்த வேண்டி இருக்கும். அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. உன்னை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.